السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. சலஃப் கிளர்ச்சியாளர்களும் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்களும் அந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். அடுத்த விஷயம் என்ன இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு பார்த்தோம்னா, உலில் அம்ர் இவங்களுக்கு எவ்வளோ தூரம் கீழ்ப்படியும். அப்போ உலில் அம்ர்னா யார், அதுலேருந்து ஆரம்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க, சூரத்து நிசா 4வது சூறாவுடைய 59வது ஆயா. 4வது சூறாவுடைய 59வது ஆயா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூலி ذلك خير إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. இதான் அந்த ஆயத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, இங்க யாரை கூப்பிடுறாங்க, யாரை அட்ரஸ் பண்றாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. எப்பெல்லாம் அல் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு வருதோ அப்பெல்லாம் நம்ம கூடுதல் கவனத்தை அங்கே கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அல்லாஹ் அப்படி அழைக்கும் போதெல்லாம் அடுத்தது ஈமானோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்ல போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிட்டா அவங்க ஈமானை பத்தி பேச போறாங்க, கவனிங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் கட்டளையிறாங்க, அத்தீஉல்லாஹ, நீங்க அல்லாஹ்வுக்கு இதாஅ செய்யுங்க. இதாஅ அப்படின்னா கீழ்ப்படிதல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிங்க. வ அத்தீஉர் ரசூல, ரசூலுக்கு கீழ்ப்படிங்க. வ உலில் அம்ரி மின்கும், இன்னும் உலில் அம்ருக்கு, அவ்வளோதான். உலில் அம்ருக்கு கீழ்ப்படிங்க அந்த வார்த்தை அங்கே இல்லை. அத்தியூ உலில் அமர் என்று இல்லை. வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் உள்ள உலில் அமர், அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும், இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இல்லையா? மாற்று கருத்து தான் முஸ்லீமாவே இருக்க முடியாது. கீழ்ப்படிதல்னா எதில் வரும்? கட்டளை இருந்தால் கீழ்ப்படிதல் வரும். கட்டளை இருந்தால் கீழ்ப்படிதல் வரும். இதாஅ என்று அரபியில் சொல்லுவாங்க. இதாஅத் அப்படின்னு நம்ம ஊரில் பேச்சு வழக்கிறது சொல்றது உண்டு. தாஅத், இதாஅத், இதெல்லாம் என்ன? கீழ்ப்படிதல். இதாஅ வேற, இத்திபா வேற. இத்திபா அப்படின்னா என்ன? தபா செய்யறது, பின்பற்றுறது. ஒரு செயலை தான் பின்பற்றுவான், கட்டளையை பின்பற்ற மாட்டான். கட்டளைக்கு கீழ்ப்படிதல், முன்மாதிரியான ஒரு செயலுக்கு பின்பற்றுதல். அப்ப இத்தா எதுல வரும்? கட்டளையில வரும். இத்திபா எதுல வரும்? முன்மாதிரியான ஒரு செயல், ஒரு உஸ்வத்துன் ஹசன், அழகிய முன்மாதிரி இருக்கு, ஒரு உஸ்வா இருக்கு, அப்ப அதை பின்பற்றும். இப்ப அல்லாஹ்வை இத்திபா செய்ய முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய செயல்களை யாரு இமிட்டேட் பண்ண முடியும் அல்லது ஃபாலோ பண்ண முடியும்? முடியாது. அது மாதிரி சிலது செய்யலாம், ஆனா எக்ஸாக்டா அப்படி செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய, நம்மளும் கருணை காட்டுவோம், அல்லாஹ்வும் கருணை காட்டுவாங்க. ரெண்டு ஒரே விதமான கருணையா? நம்மகிட்டயும் அறிதல், அறிவுன்றது இருக்குது, அல்லாஹ்கிட்டயும் அறிதல்ன்றது இருக்குது. ரெண்டும் ஒரே விதமான அறிதலா? கிடையாது. அப்ப அல்லாஹ்வை இத்திபா செய்ய முடியாது, யாராலையும் முடியாது. அல்லாஹ்வுக்கு இதாத் செய்யறது தான் உண்டு. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் தான், ஒன்று இதாஅ, இன்னொன்று இபாதா. இபாதா, இதாஅ, ரெண்டு விஷயங்கள். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குவோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். ரசூலுல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இதாஅ, இத்திபா ரெண்டும். இபாதா, இபாதத் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான், ரசூலுல்லாஹ்வை இபாதத் செய்ய முடியாது, கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இதாஅ, கீழ்ப்படிதல்ங்கிறது இருக்குது. ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டா கீழ்ப்படியணும். இத்திபா, ரசூலுல்லாஹ் செஞ்சதை நம்ம பின்பற்றணும், ரசூலுல்லாஹ்வுடைய செயலை நம்ம பின்பற்றணும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஆயத்துல அல்லாஹ் இதாஅ பத்தி பேசுறான், கீழ்ப்படிதலை பத்தி பேசுறான். அப்படின்னா கட்டளை, கட்டளைன்னு வந்தா கீழ்ப்படியும். கட்டளை இடுதல், ஏவுதல், இதுக்கு அரபியில் என்ன வார்த்தை? அம்ரு. அம்ரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கட்டளை, கமாண்ட்மெண்ட், ஒரு ஏவுதல், செய்யுங்க அப்படிங்கிற கட்டளை, அது அம்ரு.
செய்யாதீங்க கட்டளையும் அமிர்தான். ஆனால் அதுக்கு நஹிங்கிற இன்னொரு வார்த்தையும் உண்டு. நஹி அப்படின்ட்டு அல் அம்ர் பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல். அம்ர் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. அப்போ யார் அம்ரு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரோ அவங்கள உலில் அம்ர், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள உலில் அம்ருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவரை அமீர்னு சொல்லுவாங்க. அமீர்னா அமர் கொடுக்கக்கூடியவர், கட்டளையிடக்கூடியவர், கமாண்ட் கொடுக்குறவர் கமாண்டர், அது அமீர். சரி, உலில் அமர் கட்டளையிடக்கூடியவர். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பேசுகிறாங்க இங்கே? இத்தா, கீழ்ப்படிதலை பற்றி பேசுகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்யுங்க. வ அத்தீஉர் ரசூல், ரசூலுக்கு இதாஅத் செய்யுங்க. வ அத்தீஉ உலில் அம்ரி மின்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களா? இல்லை, வ உலில் அம்ரி மின்கும். அப்போ இங்கே கவனிங்க, 2 இடத்துல அத்தீஉ என்ற வார்த்தை வருது. அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்யுங்க, இது ஒரு தனி கமெண்ட். அல்லாஹ் சொல்லிட்டா செஞ்சிடும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இதாஅத் செய்யுங்க, இப்போ இதுவும் ஒரு தனியான கமாண்ட்மெண்ட். அல்லாஹ் சொல்கிற மாதிரி ரசூல்லா செஞ்சால் தான் கீழ்ப்படிவோம் அப்படின்னு இல்லை. ரசூல்லா தனியாகவே சொல்லலாம். அதாவது குரானில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. குரானில் அது இல்லை, ஆனால் ஹதீஸில் தான் அது வந்திருக்குது அப்படின்னாலும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சாகும். ரசூல்லாவுக்கென்று ஒரு தனிப்பட்ட அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னாலும் கீழ்ப்படியணும். அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயம் ரசூல்லா கிட்ட மட்டும்தான் வந்திருக்கு, ரசூல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கும் கீழ்ப்படியணும். ரசூல்லாவுக்கு கீழ்ப்படியறதுக்கு ஆதாரம் தேவையில்லை. ரசூல்லா சொன்னாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆதாரம். அடுத்தது உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய உலில் அம்ர் மின்கும், உங்களில் இருந்து, அப்படின்ற அர்த்தம். இது யாரை குறிக்குது? முஸ்லீம்களுக்கு. ஏன்னா அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னு கூப்பிட்டு மின்கும் அப்படின்றாங்க. அப்போ இது மூமின்கள், முஸ்லீம்கள், முஸ்லீம்களுக்கு மத்தியிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுடைய கீழ்ப்படிதல் பற்றி இங்கே பேசுது. முஸ்லீம் அல்லாத மக்களுடைய தலைவர் கீழ்ப்படிதலை பற்றி இந்த ஆயத் பேசல, அது வேற சப்ஜெக்ட். அது இப்போ இங்கே பேசப்படுறது என்ன? முஸ்லீம்களுடைய தலைவரை பற்றி தான் பேசப்படுது. உலில் அம்ர். உலில் அம்ர்ன்றது யாரு? உங்களிலேருந்து வந்த, உங்களுக்கு கட்டளையிடக்கூடியவர். இவங்களுக்கு இதாத்தி இருக்குதா? தனிப்பட்ட இதாத்தி இல்லை. ரசூல்லா சொன்னாலே கீழ்ப்படியணும், அதுக்கு ஆதாரம்லாம் தேவையில்லை. ஆனால் உலில் அம்ர் சொன்னாலே கீழ்ப்படியணுமா? அதுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் கீழ்ப்படிதல்ங்கிறது இல்லை. அல்லாஹ் அத்தீஉ உலில் அம்ரி மின்கும்னு சொன்னால் உலில் அம்ர் சொன்னாலே கீழ்ப்படிந்தான் ஆகும். ஆனால் அத்தீஉ என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? அத்தீஉல்லா, இது அல்லாஹ்வுக்கென்று தனிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்கு. அத்தீஉர் ரசூல், ரசூல் தூதருக்கென்று தனிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்குது. உலில் அம்ரி மின்கும் என்று சொல்லும் போது உலில் அம்ருக்கு என்று தனிப்பட்ட கீழ்ப்படிதலை அல்லாஹ் சொல்லலை. முதல் 2 கீழ்ப்படிதலுக்கு உட்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் தான் உலில் அம்ருக்கு. அப்போ உலில் அம்ர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது இல்லை. அல்லாஹ் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். ஆனால் உலில் அம்ர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணுமான்னா இல்லை, அல்லாஹ் அப்படி சொல்லலை. உலில் அம்ருக்கு கீழ்ப்படிதல் என்பது முன்னாடி இருக்கிற அந்த 2 கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டது. அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்டது தான் உலில் அம்ருடைய கீழ்ப்படிதல். உலில் அம்ர் என்பவர் அல்லாஹ் சொன்னது ரசூல்லா சொன்னதுக்கு உட்பட்டு சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிஞ்சாகும். இல்லை அதுக்கு முரண்பட்டு சொன்னால் அங்கே அவருக்கு கீழ்ப்படியக்கூடாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்றாங்க. ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு ஷை, ஒரு விஷயத்தில், இன் தனாஸஅதும், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படுறீங்க, உங்களுக்குள்ள வேறுபாடு, கருத்து வேறுபாடு ஏற்படுது, என்ன செய்யணும்? முதல்ல யாருக்கும் மத்தியில்? நமக்கு அல்லாஹ்வுக்குமா? இல்லை. நமக்கு ரசூலுல்லாஹ்வுக்குமா? இல்லை. நமக்கு உலில் அம்ர் இருக்குமா? அதுதான் உலில் அம்ருக்கு கீழ்ப்படிங்க. ஆனால் உங்களுக்கு இடையில்னா யாருக்கு? அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அல்லாஹ் கூப்பிட்டாங்களே, அவங்களுக்கும் உலில் அம்ருக்கும். அப்போ முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்களுடைய உலில் அம்ராக இருப்பவர்களுக்கும் மத்தியில் வேறுபாடு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், முரண்பாடான நிலைப்பாடுகள் வந்தால் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றாங்க, ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலி, நீங்கள் அதை அல்லாஹ்வின் பக்கமும், அதை நோக்கி அல்லாஹ்வை நோக்கியும், அல்லாஹ்வின் பக்கமும், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம், வர ரசூலி தூதரின் பக்கமும், ஃபருத்தூஹு திருப்பிடுங்க.
ரத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்துனா மறுப்பு கொடுக்குறது, ரெஃப்யூட்டேஷன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க இல்லையா. மொழி ரீதியாக நேரடி பொருள் என்னன்னா ரத்துனா திருப்பி கொடுத்துருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் நம்முடைய விஷயத்தில் இல்லாத புதுசாக ஒன்று ஏற்படுத்துகிறாரோ அது ரத்து செய்யப்படும். ரத்துனா என்ன? அதை அவர்கிட்டே எல்லாம் திருப்பி கொடுத்துறாங்க. அமலை நான் ஏற்றுக்கல, எல்லாம் அமலை ஏற்றுக்கல, எல்லாம் குபூல் செய்யணும், அக்செப்ட் பண்ணணும் இல்லையா. எல்லாம் அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் வந்து என்ன சொல்கிறான், உன் அமலை ஏற்றுக்கல, நீ வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ அன்அக்செப்டட், ரிஜெக்டடுன்னா திருப்பி நீயே வச்சுக்கணும் கூட. அதுதான் ரத்து. ரத்து செய்யப்படுதுன்னா கேன்சல் செய்யப்படுது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா. அது அடுத்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். ரத்துங்கிறதுக்கு நேரடி மொழி ரீதியான பொருள் திருப்பி கொடுத்துடுறது, திரும்பிடுறது, ரிட்டர்ன். இப்போ அல்லாஹ் அங்கே சொல்கிறது அதுதான். ருத்து ஹூ, எதை ருத்து ஹூ, எந்த விஷயத்தில் முரண்பாடு பட்டீங்களோ அந்த விஷயத்தை என்ன செய்யணும், ருத்து திருப்பிடுங்க. யார் பக்கம்? இல்லை அல்லாஹி வர் ரசூலி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் திருப்பி விடுங்க. அது எப்படி திருப்புறது? இப்போ எல்லார்கிட்ட பேச முடியுமா? அல்லாஹ் நம்மள்ட்ட பேசியிருக்காங்க, குரான் இருக்கு, குரானின் பக்கம் திருப்பு, அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் திருப்புங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. தூதர் மௌத்தாயி 1400 வருஷமாச்சு, எப்படி திருப்புறது? தூதருடைய சுன்னா, நபி வழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ட்ட இருக்கு. அப்போ அது குரான் சுன்னாவின் பக்கம் திருப்புங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலில் அம்ரும் குரான் சுன்னாவை கட்டுப்பட்டவர் தான், நாமளும் குரான் சுன்னாவை கட்டுப்பட்டவங்க தான். உலில் அம்ருக்குன்னு விதி விலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களாம் தான்ப்பா குரான் சுன்னாவை கட்டுப்பட்டு நடக்கணும், ஆட்சியாளர் குரான் சுன்னாவை கட்டுப்பட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா உலில் அமர்னா யாரை குறிக்கும்? இப்போ அங்கே தான் வரும். யார் வந்து கட்டளையிட முடியும்? ஆட்சியாளர் கட்டளையிடலாம், அறிஞர்கள் கூட கட்டளையிடலாம். அப்போ உலில் அமர் அப்படிங்கிறது கட்டளையிடக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆட்சியாளர் இருக்கலாம், ஆட்சியாளருடைய பிரதிநிதி, கவர்னராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், நம்ம லோக்கல் நிர்வாகியாக இருக்கலாம். ஒரு குடும்பத்துக்குள்ள உலில் அமர்ங்கிறது குடும்ப தலைவராக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள கணவர் அப்படி இருக்கலாம். அப்போ வந்து ஒரு காலேஜ் இருக்குது, அதனுடைய நிர்வாகி, அந்த இடத்துல அவர் உலில் அமர். அப்போ யாரெல்லாம் கட்டளையிடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உலில் அமர். பொதுவாக ஆட்சியாளரும் அறிஞர்களும், உமரா வ உலமா, அமீர் அப்படிங்கிறதுடைய பன்மை உமரா, அமீர்கள் அப்படின்றது உமரா. ஆமாம், பீப்புள் இன் அத்தாரிட்டி, பீப்புள் ஆஃப் அத்தாரிட்டி, பீப்புள் ஹூ கேன் கமாண்ட். அப்போ ஆட்சியாளர்கள். உலமா ஆலிம் அப்படின்னா அறிஞர், அதனுடைய பன்மை உலமா, ஆலிம்கள். இப்போ உலில் அம்ருன்னு வரும்போது இந்த ரெண்டு பேரை தான் பொதுவாக குறிக்கும். மற்றவங்களும் வரலாம், பொதுவாக இவங்க ரெண்டு பேர். யாரு? உமரா, அமீர்கள், அதாவது ஆட்சியாளர்கள். ரெண்டாவது உலமா, ஏன்னா அறிஞர்கள் கட்டளை இடுவாங்க. நமக்கு எல்லா விஷயமும் தெரியாது, அறிஞர்கள்ட்ட போய் கேட்போம். அவங்க வந்து இது இப்படி செய்யுங்கன்னு கட்டளையிடும் போது அதுக்கும் கீழ்ப்படியை தான் செய்யணும், கட்டளையில் தான். அப்போ கட்டளையிடக்கூடிய ஒரு இடமா அது இருக்கணும். அறிஞர்னாலே எல்லாருக்கும் கட்டளையிட முடியும் அப்படின்லாம் கிடையாது. கருத்து சொல்கிற இடத்துல கீழ்ப்படிதல் இல்லை, தீர்ப்பு சொல்கிற இடத்துல கீழ்ப்படிஞ்சாகும். அப்போ ஃபத்வா கொடுத்தாலே கீழ்ப்படியணும்னு அர்த்தம் கிடையாது. அறிஞர் வந்து அதிகாரத்தோட இருக்கிறாரு, காதியாக அரசு தரப்பில் இருக்கிறாரு அப்படின்னா காதியினுடைய தீர்ப்புக்கு கீழ்ப்படிஞ்சாகும். காதிக்கும் முஃப்திக்கும் வித்தியாசம் தெரியுமா? ஃபத்வா கொடுக்குறவர், மார்க்க தீர்ப்பு கொடுக்குறவர் முஃப்தி. காதி அப்படிங்கிறவர் அவரும் முஃப்தி தான், ஆனால் அரசாங்கம் அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்குது, அரசாங்கம் அவரை வந்து கொண்டு வந்திருக்குது அந்த பொறுப்பில். அப்போ அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அது வெறும் ஃபத்வா இல்லை, அது கதா, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அது. அப்போ அதை அரசாங்கமே நடைமுறைப்படுத்தும். காதி சொல்லி கேட்கல அப்படின்னா அரசாங்கம் அடித்து நடைமுறைப்படுத்தும். இப்போ ஜட்ஜு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, கேட்கலன்னு என்ன செய்யும்? கோர்ட் ஆர்டர் போடும், போலீஸ்க்கு ஆர்டர் போடும், செய் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்போது ஒரு சட்ட நிபுணர் தான், அவர் அரசாங்கத்தில் இருந்தால் அவர் வந்து அரசனுடைய ஒரு அங்கம், அவர் வந்து காதி, அவர் செய்கிறது கதா. அப்போ அரசு ரீதியான வந்து நிலைப்பாடு, அது அரசனுடைய நிலைப்பாட்டுன்னு ஒரு பகுதி. அப்போ இந்த வேறுபாடம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஒலில் அமர் மின்கும், ஒலில் அமர்னா யார்? உமரா உலமா, அமீர்களும் ஆட்சியாளர்களும் அறிஞர்களும். அப்போ அறிஞர்களுக்கு கீழ்ப்படியும், அறிஞர்களுக்கு இத்தாத்தி இருக்குது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா.
அறிஞர்களுக்கு இத்தாத்தன் இல்லை, உலில் அமருக்கு இத்தாத்தன் தான் இருக்குது. உலில் அமரில் அறிஞர்கள் வருவாங்க. எப்போ வருவாங்க? அவங்க அதிகாரம் உடையவர்களாக வரும்பொழுது. சலஃப் சஹாபா இப்படிலாம் புரிஞ்சிக்கல. ஒரு முஃப்தி ஃபத்வா கொடுத்தாலே கண்மூடித்தனமாக கீழ்ப்படியணும், ஒரு அறிஞர் தீர்ப்பு கொடுத்தா அறிஞர் வார்த்தை நீங்கள் அலட்சியம் செய்யறதுக்கு அனுமதி இல்லை அப்படிலாம் கிடையாது. அவர் ஆட்சி பொறுப்பில் அவர் உலில் அமராக இருக்கிறார் அப்படின்னா அப்பதான் அவர் கீழ்ப்படிஞ்சாகும். ஏன்னா அவருடைய தீர்ப்புங்கிறது அரசாங்கத்தினுடைய தீர்ப்பு. இப்போ சட்டம் படித்த ஒருத்தர் இருக்கிறாரு, ஜட்ஜி இருக்கிறாரு, அவரை பர்சனலாக ப்ரைவேட்டாக போய் வீட்டில் கேட்குறோம் இந்த விஷயத்தில் என்னங்க தீர்ப்பு அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தா இப்படி தான் தீர்ப்பு கொடுக்கணும், இதுதான் இந்த விஷயத்தில் தீர்ப்புன்னு சொல்கிறாரு. இதுக்கு கீழ்ப்படிஞ்சாகணுமான்னா அவர் வீட்டில் கொடுத்த ஒப்பீனியன் அது. இதே அவர் ஜட்ஜாக கோர்ட்டு மாட்டிட்டு கோர்ட்டு உள்ள உட்காந்து இதுதான் தீர்ப்பு அப்படின்னு எழுதி அப்படி சீல் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. அதுக்கு கீழ்ப்படியில் அப்படின்னா அவங்க போலீஸை விட்டு அடித்து கூட கீழ்ப்படி வைப்பாங்க. அப்போது முஃப்திக்கும் காதிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே உலில் அமர் அப்படின்னு சொல்கிறது காதிக்கு தான் பொருந்தும், முஃப்திக்கு பொருந்தாது. ஏன்னா முஃப்தியுடைய ஃபத்வா அப்படிங்கிறது என்ன, அவர் இந்த விஷயத்தில் இது நிலைப்பாடு என்று ஒரு எடுக்க அவருடைய நிலைப்பாடு. அதை தீர்ப்புன்னா நம்ம மொழிபெயர்க்கிறோம், தீர்ப்புன்னு தான் எடுத்துக்கிறோம், தீர்ப்பு தான் அது. ஆனால் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் மக்கள் மேலே இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு முஃப்தி ஃபத்வா கொடுத்துக்கிறாரு, நீங்கள் எடுக்கலாம், இல்லை பிடிக்கல ஃபத்வா ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடுவாங்க மக்கள். இந்த முஃப்திக்கு பதில் அந்த முஃப்திட்டு போய் கேட்குறப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ அது மாதிரி கேட்கலாமா? அனுமதி இருக்குதா? இருக்குது. ஒரு முஃப்தியை கண்மூடித்தனமாக பின்பற்றணும்னு ஏதாவது சட்டமா என்ன? இல்லை. ஒரு இமாமை கண்மூடித்தனமாக பின்பற்றும் சட்டமா என்ன? ஒரு இமாம்கிட்ட ஒரு தீர்ப்பு கேட்குறோம், ஒரு முஃப்திக்கிட்ட ஒரு தீர்ப்பு கேட்குறோம், அவர் ஒரு இந்த விஷயத்துக்கு தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு. அது சரியாக படலை, அல்லது அதை செஞ்சு பார்த்தா எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ என்ன செய்யணும்? அதே முஃப்திகிட்ட போய் தீர்ப்பை மாற்றி கொடுங்கன்னு கேட்கணும். நீங்கள் சொன்னது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்கணும். இல்லை இன்னொரு முஃப்திகிட்ட போய் அப்படிலாம் சொன்னேன், இதுக்கு என்னன்னா அவர் வேற ஒரு தீர்ப்பு கொடுக்காம வச்சுக்கோங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஆயத்தை எடுத்துகிட்டு வா உலில் அமர் மின்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. உலில் அமர் கீழ்ப்படிஞ்சே ஆகணும், முஃப்தி ஃபத்வா கொடுத்த பிறகு நீ எப்படி வேற செய்வேன் அப்படின்லாம் கேட்க முடியாது. ஒரு முஃப்தியாக இருக்கிறாங்க, ஒரே விஷயத்தில் நீங்கள் 4 முஃப்திகிட்ட கேட்டு அதில் எது உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அதை கூட பின்பற்றலாம். ஒரு முஃப்திகிட்ட கேட்டால் நீங்கள் இன்னொரு முஃப்திகிட்ட கேட்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஆனால் காதின்னு வரும்போது அவர் அரசு தரப்பு, அவர் கட்டளையிடக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஃபத்வாங்கிறது கட்டளை அல்ல, ஆனால் கதா அப்படிங்கிறது கட்டளை. முஃப்திங்கிறது கட்டளை இடக்கூடியவர் கிடையாது. ஆனால் காதி என்பது அவருடைய தீர்ப்பு என்பது கட்டளை, அவர் கட்டளையிடக்கூடிய இடத்துல இருக்கிறார். காதிங்கிறது அரசால நியமிக்கப்படுறவர். நான் சொல்கிறது ஒரு முஸ்லீம் நாட்டில். இப்போ நம்ம ஊர் காதிகள்லாம் கட்டளையிடக்கூடியவங்களா அப்படின்னா அது இது முஃப்தி தான், ஆனால் காதி தான், ரெண்டுத்துக்கு நடுவில் தான் அப்படின்றலாம் இருக்குது. நம்ம இங்கத்திய காதிகளை பற்றி பேசலை. ஒரு முஸ்லீம் நாட்டில் இஸ்லாமுடைய சட்டங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நாட்டில் அரசாங்கம் ஒருத்தரை காதியாக நியமிச்சிருக்கு அப்படின்னா காதி தீர்ப்பு கொடுத்தா அதை நீங்கள் கீழ்ப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அது அரசாங்கத்தினுடைய முடிவு. அதை கீழ்ப்படியலைன்னா அரசாங்கம் உங்களை கட்டாயப்படுத்தி கீழ்ப்படி வைக்க முடியும். அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டிருக்குது, ஆட்சியாளருக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உலில் அமர் அப்படிங்கிறது யாரு? ஆட்சியாளர். ஆட்சியாளர் தரப்பிலான நபர்கள், அது யாராகவும் இருக்கலாம். அதே குடும்பத்து விஷயத்தை கூட சொல்லலாம், தகப்பன் அந்த இடத்துல உலில் அமர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மெயினாக அவ்வளோ தூரம்லாம் போல நம்முடைய அறிஞர்கள் உலில் அமர்னா ஆட்சியாளர்கள், அதுதான் உலமா அறிஞர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிஞர்களுக்கு அந்த அமரு கிடையாது, கட்டளையிடக்கூடிய அந்த அதிகாரம் கிடையாது. அறிஞர் தீர்ப்பு தான் கொடுக்கலாம், தீர்ப்பும் கட்டளையும் ஒன்றா கிடையாது. அப்படி இருந்தால் நான் ஒரு அறிஞர்கிட்ட தீர்ப்பு கேட்டுட்டேன்னா அவ்வளோதான், இன்னொரு அறிஞர்கிட்ட நான் கேட்கக்கூடாது. வேறு விஷயத்தில் வேணால் இன்னொரு அறிஞர்கிட்ட கேட்கலாம், அந்த விஷயத்தில் இன்னொரு அறிஞர்கிட்ட இன்னொரு ஒப்பீனியன் கேட்கக்கூடாது இல்லையா, இன்னொரு கருத்து கேட்கக்கூடாது. ஆனால் ஃபிக் அப்படியா இருக்குது. ஃபிக்கில் இன்றைக்கி ஃபிக்குல் முகாரனா அப்படின்ற ஒரு துறையே இருக்குது. இன்றைக்கி இல்லை, பல நூற்றாண்டுகளாக இருக்குது. ஃபிக்குல் முகாரனா என்னன்னா கம்பேரேட்டிவ் ஃபிக். இந்த இமாம் சொன்னது, அந்த இமாம் சொன்னது, ஷாஃபி மதபுல இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹனஃபிலையும் சொல்லியிருக்கிறாங்க, ஹம்பலிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அதிலே 3-4 பேர், ஷாஃபிலே 4 பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஹனஃபிலே 5 பேர் சொல்லியிருக்கிறாங்க, மாலிக்கிலையும் சொல்லியிருக்கிறாங்க, வாஹிரிலே இவங்க சொல்லியிருக்கிறாங்க, அஹ்லுல் ஹதீஸில் இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 15 கருத்துக்கள், 15 ஃபத்வாக்களை படித்து அதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். அப்போ ஒரு அறிஞர்கிட்ட கேட்டுட்டா அவர் தீர்ப்பு கொடுத்துட்டா நீங்கள் கீழ்ப்படிஞ்சே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. அது ஃபத்வாவாக இருக்கிற வரைக்கும்.
ஆனால் அது கதாவாக இருக்கிற வரைக்கும், அதாவது காதியுடைய தீர்ப்பாக இருக்கும் பொழுது அது கொண்டு வரும். காதினா யாரு? ஒரு முஸ்லீம் நாட்டினுடைய அரசாங்கம் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் இயங்குது. அப்போ அவங்க வந்து ஒரு நீதிபதியை வைப்பாங்க, அவர் பேர் காதி. காதியுடைய தீர்ப்பு வந்து கதா. கதான்றது கவர்மெண்ட்டினுடைய டெசிஷன். கவர்மெண்ட் சார்பான அரசாங்கம் சார்பானவர், அவர் கொடுக்கறது அரசாங்கத்துடைய முடிவு. அரசாங்கத்துடைய முடிவுக்கு கட்டுப்பட்டார். அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். உளில் அமர்னா ஆட்சியாளரையும் குறிக்கும், அறிஞர்களையும் குறிக்கும். ஆட்சியாளர் கீழ்ப்படுற மாதிரி அறிஞர்களுக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் விளக்கம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிதலும் அறிஞர்களுக்கு கீழ்ப்படிதலும் ஒன்றல்ல. அறிஞர்கிட்ட ஒரு ஃபத்வா கேட்குறோம், அவர் ஃபத்வா கொடுத்துட்டார், தீர்ப்பு கொடுத்துட்டாரு, நமக்கு அந்த தீர்ப்பு ஒத்து வரல. இப்போ என்ன செய்யணும்? இன்னொரு அறிஞர்கிட்ட போய் கேட்கலாம், அது ஒத்து வரல. இன்னொரு அறிஞர் 10 அறிஞர்கிட்ட கூட கேட்கலாம். இப்போ ஆட்சியாளர் தீர்ப்பு கொடுத்தா தீர்ப்பு ஒத்து வரல, என்ன செய்யணும்? வெவ்வேறு நாட்டு ஆட்சியாளர்கிட்ட போய் கேட்க முடியும். அப்போ வந்து உலில் அமருடைய தீர்ப்பு அப்படின்னு வரும்போது, உலில் அமர்னா வந்து உங்களுக்கு உமரா உலமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆட்சியாளர்களும் அறிஞர்களும் சொல்றாங்க. இந்த இடத்துல அறிஞர்கள் வந்து சொல்லும் பொழுது இதுல வந்து அவங்க என்ன சொல்ல, முஃப்திகள் ஃபுகஹா அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவங்க தீர்ப்பை வந்து நீங்க ஏற்றுக்கவும் செய்யலாம், இல்லை இன்னொருத்தட்ட போய் தீர்ப்பு கேட்கவும் செய்யலாம். அது யாரை குறிக்குது? காதியாக இருக்கிறவங்கள. அம்ரு கொடுக்கக்கூடிய இடத்துல கட்டளை கேட்கல அப்படின்னா அடி விடும். கட்டாயப்படுத்தி அதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அதுதான் இங்கே பொருந்தும். சரியா? சரி, உலில் அமருக்கு கீழ்ப்படியணுமா? ஆமாம். ஏன்னா அல்லாஹ் அந்த தொடர்ச்சியில சொல்றாங்க, அத்தியுல்லா வ அத்தியோர் சொல்ல வ உலில் அமர். அந்த வா இருக்குல்ல, வாவுக்கு என்ன அர்த்தம்? இதோட அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்க, அல்லாவுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்க. உங்களுடைய உலில் அமருக்கும் இருக்கு, ஆனால் அங்கே கீழ்ப்படியுங்கன்ற வார்த்தை இல்லை. அப்போ அல்லாவுக்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு தனியான கீழ்ப்படிதல், ரசூலுக்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு தனியான கீழ்ப்படிதல். ஆனால் உலில் அமருக்கு கீழ்ப்படிதல் என்பது தனியான கீழ்ப்படிதல் அல்ல, ஒரு இண்டிபெண்டான ஒரு விஷயம் இல்லை. அது உலில் அமருங்கிறவரே டிபெண்ட் தான், அவரே சார்ந்தவர் தான். அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்டு அவர் பேசும்போது தான் உலில் அமருக்கு கீழ்ப்படிதல் இருக்குது. அதுதான் இந்த ஆயத்து. அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் தான் இருக்கு. வ அத்தியு உலில் அம்ரி மின்கும் என்று இல்லை. அப்ப இதாத் கேள்வி கேட்காம கீழ்ப்படிதல், இதாத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்குரியது. கேள்வி கேட்காம கீழ்ப்படிதல் இதாத் என்பது ரசூலுக்குரியது. கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிதல் என்பது உலில் அமருக்கு உரியதான்னா இல்லை. உலில் அமரை கேள்வி கேட்கலாம், உலில் அமரோட கருத்து முரண்பாடு கொள்ளலாம் தான், கட்டாயப்பட்டாகணும் அப்படின்னு கிடையாது. உலில் அமரோட கருத்து முரண்பாடு கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹ் தொடர்ந்து அதுதான் சொல்றாங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல தனாசான்னா என்ன அர்த்தம்? நஸா தனாஸு தனாஸஅத்துன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து வேறுபடுறது, முரண்படுறது, மாற்று கருத்து கொள்றதுன்னு அர்த்தம். அப்போ இது யாருக்கு? அல்லாஹ்கிட்ட மாற்று கருத்து கொள்றதா? அனுமதி இல்லை. ரசூல்கிட்ட மாற்று கருத்து கொள்றதா? அனுமதி இல்லை. ரசூல் கட்டளையிட்டுட்டான். கட்டளையிட்டு போட்டு மஷூரா கேட்குறாங்க கருத்து சொல்லலாம். கட்டளையிட்டுட்டா மாற்று கருத்து கொள்றதுக்கு அனுமதி கிடையாது. உலில் அமருக்கு மாற்று கருத்து கொள்றதான்னா அனுமதி இருக்குது. அவர் கட்டளை இட்டாலும் கூட மாற்று கருத்து கொள்றதுக்கு அனுமதி இருக்குது. நீங்கள் சொல்கிறது குர்ஆன் சொன்ன அடிப்படையில் சரியில்லைங்க, அதனால் வந்து நான் இது கீழ்ப்பட முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ உலில் அமர் என்ன செய்யணும்? நான் ஆட்சியாளர், என்னை எடுத்து பேசுகிறேன், நீ ஹாரிஜி ஆகிட்ட, ஹாரிஜி கொடுக்குற தண்டனை கொடு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் சொல்லலை. உலில் அமருக்கும் உங்களுக்கும், ஏன்னா அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ. அப்போ ஈமான் கொண்டவர்களுக்கும், முஸ்லிம்கள் முஃமின்களுக்கும், யாருக்கும்? உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய உலில் அமருக்கும் இந்த ஏதாவது விஷயத்தில் தனாஸஅத்தும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யணும்? ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூலி. நீங்கள் அதை அல்லாஹ் கிட்டையும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டையும் திருப்பி கொடுத்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தூதர் பக்கம் போங்க, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தீர்ப்பு எடுங்க. அப்போ ஆட்சியாளர் சொல்லிட்டா கண்மூடித்தனமான பின்பற்றுதலும் கிடையாது. ஆட்சியாளர்கிட்ட கருத்து முரண்பாடு கொள்ள முடியாதுன்னெலாம் கிடையாது, கருத்து முரண்பாடு கொள்ள முடியும். ஆட்சியாளருக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் யார் நீ ஏற்று பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர் நம்ம தூக்கி ஜெயிலெல்லாம் போடக்கூடாது. மார்க்க சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஆட்சியாளர் தான், இந்த ஆயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியாளர் தான் என்ன செய்யணும்? அவர் பாப்பா குர்ஆன் ஹதீஸ், உனக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான், எனக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான், நம்ம 2 பேர் மேலே குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்ப்பு கொடுக்க போகுது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இதுக்கு என்ன தீர்வுன்றதை பார்ப்போம் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இருக்குது. அதை வந்து அல்லாஹ் எதனுடைய அடையாளமாக வைக்கிறாங்க? இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி. நீங்கள் அல்லாஹ் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் ذلك خير, அதான் உங்களுக்கு நல்லது.
எது? அல்லாஹ் ரசூல் பக்கம் திருப்பத்தான் உங்களுக்கு நல்லது. அஹ்ஸனு தஅவீலா, அதுதான் மிக அழகான முடிவாக இருக்கும். அதுதான் மிக அழகான முடிவு, அதுதான் மிக அழகான விளக்கம். தஅவீல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம், விளக்கத்தின் அடிப்படையிலான முடிவு. அப்போ உலில் அம்ருக்கிட்ட கருத்து முரண்பாடு கொள்றதுக்கு அனுமதி இருக்குதா? இருக்குது. கீழ்ப்படியறதுக்கு அதுவும் டிஃபால்ட் பொசிஷன் என்ன, நார்மல் பொசிஷன் என்ன? உலில் அம்ருக்கு கீழ்ப்படியணும். ஆனால் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது, இதுக்கு அனுமதி இருக்குதா? இருக்குது. உலில் அம்ருக்கிட்ட கருத்து வேறுபாடு கொள்றதுக்கு அனுமதி இருக்குது. அல்லாஹ் கிட்ட கருத்து வேறுபாடு கொள்ள முடியாது, அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதே போல் ரசூலுல்லா தீர்ப்பு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் ரசூல்லா கிட்ட வேறு கருத்தை சொல்லலாம். ரசூல்லா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு கொள்றதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் உலில் அமரை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர்ப்பே கொடுத்தாலும் கூட உங்கள் தீர்ப்புக்கு எனக்கு ஒத்து வரலைங்கன்னு சொல்ல முடியும். அவங்க ஒரு முடிவே எடுத்து இது அரசு முடிவு அப்படின்னு சொன்னால் கூட அது சரியாக பண்ணலன்னு சொல்ல முடியும். சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு இல்லை, சொல்ல முடியும், அனுமதி இருக்கு. அப்போ ஆட்சியாளர்னா நீங்கள் எதிர்த்தே பேசக்கூடாது. ஆட்சியாளர் தப்பு செஞ்சுட்டா நீங்கள் வாயை திறந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஹாரிஜி, நீங்கள் உட்காந்துருக்கிற ஹாரிஜி, சிட்டிங் ஹவாரிஜ், ஹவாரிஜ் பூஜியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் சும்மா கதை. இந்த ஆயத்தை பார்க்கும்போது ஆட்சியாளர் தப்பு செஞ்சுட்டா நீங்கள் ஆட்சியாளர் எடுத்து பேச முடியும். என்ன செய்யணும்? அப்போ ஆட்சியாளர் என்ன செய்யணும்? நீங்களாம் ஹாரிஜி அகேன்ஸ்டாக மிலிட்ரி அனுப்பு, ஆளை தூக்கு, இல்லை போலீஸ் அனுப்பு, தூக்கி ஜெயிலில் வை. இப்பெல்லாம் ஆட்சியாளர் செய்யறது இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கும் ஆட்சியாளருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? ஃபருத்துஹு இலல்லாஹி வர்ரசூலி, அதை அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் திருப்பணும். இதுதான் அல்லாஹ் சொன்னது. அப்போ இதை தானே சலஃப் செஞ்சுருப்பாங்க. அப்போ சலஃப் மன்னஜுங்கிறது இந்த ஆயத்தை நடைமுறைப்படுத்துறது தானே. சலஃப் மன்னஜுங்கிறது ஆட்சியார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக பின்பற்றுறது அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? அப்போ சலஃப் குரானில் தெளிவான உள்ள ஒரு கட்டளையை அலட்சி செஞ்சுட்டு வேற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அதான் ஈமான் கொண்டவர்களேன்னு ஆரம்பிச்சு அல்லாஹ் மறுபடியும் என்ன சொல்றாங்க? இன் குன்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் யௌமில் ஆஹிர் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், ஈமான் கொண்டவர்களேன்னு ஆரம்பிச்சு ஒரு கட்டளை கொடுத்துட்டு மறுபடியும் அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இதான் உங்களுக்கு நல்லது. அஹ்ஸனு தஅவீலா, அதுதான் மிக அஹ்ஸன், வெறும் ஹசன் என்று அல்லாஹ் சொல்லல, அழகானு சொல்ல, அஹ்ஸன் மிக அழகான தஅவீல். அப்போ சரியானதுன்னு கூட சொல்லலை, சரியானது அழகானதையும் தாண்டி அதுதான் மிக அழகானது, மிகச்சரியானது, அஹ்ஸனு தஅவீல். அப்போ இந்த ஆயத்தை சரியாக புரிந்து கொண்டாலும் கூட ஆட்சியாளரும் நம்மளை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெளிவாயிடும். ஆட்சியாளர் நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம ஆட்சியாளர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம ஆட்சியாளர் கீழ்ப்படியணும். இதுதான் நார்மல் பொசிஷன். வழக்கமான நடைமுறை என்ன? ஆட்சியாளர் சொன்னால் கீழ்ப்படியணும். ஆனால் அவர் சொல்கிற போது நமக்கு அது சரியாக படுது, தப்பாக படுது. அப்போ என்ன செய்யணும்? ஏதோ இருந்தாலும் ஆட்சியாளர் கண்ணை மூடிட்டு கீழ்ப்படிஞ்சிடணும் அப்படி சொல்லல, தப்பாக படுது. அதை சும்மா நீங்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி ரீதியில் இல்லை, அது தப்புன்னு உங்களை அறிவுக்கு படுது. அப்போ என்ன செய்யணும்? எல்லாம் சொல்கிறான், ஃபருத்துஹு இலல்லாஹி வர்ரசூலி. ஆட்சியாளர் ஒன்றும் அல்லாஹ் கிடையாது, இல்லை அல்லாஹ் கிட்ட இந்த வஹியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரசூல்லா கிடையாது. ஆட்சியாளர் மனிதர் தான். மனித முயற்சி தான் ஆட்சியாளருடைய முடிவுங்கிறது, மனித முயற்சி தான் ஆட்சியாளருடைய தீர்ப்பு அப்படிங்கிறது. உலில் அமருங்கிறவர் மனிதர். மனிதர்களுக்கு கண்மூடித்தனமான பின்பற்றுதல்ங்கிறது கிடையாது. கண்மூடித்தனமான பின்பற்றுதல் கீழ்ப்படிதல் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? ஆட்சியாளரோடு முரண்படுறோம், அனுமதி இருக்கா? இருக்கு. ரசூல்லாவோட முரண்படுறதுக்கு அனுமதி இருக்கா? கிடையாது. ரசூல்லாவோட முரண்பட்டால் அது இஸ்லாம் விட்டு வெளியேற்றிடும். ஆட்சியாளரோட முரண்பட்டால் இஸ்லாம் விட்டு வெளியேற்றுமா? வெளியேற்றாது. ஜமாத்தை விட்டு வெளியேற்றுமா? அல் ஜமாத்தை விட்டு வெளியேற்றுமா? அதுவும் வெளியேற்றாது. ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. மாறா என்ன சொல்கிறாங்க? ஆட்சியாளர் முரண்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் ரெண்டு பேருமே குரான் சொன்ன பக்கம் திரும்புங்க. அல்லாஹ் ரசூல் பக்கம் திரும்பினா என்ன அர்த்தம்? குரான் சொன்ன பக்கம் திரும்புங்க. குரான் சொன்னா அவங்க ரெண்டு பேர் மேலுமே திருப்பு. ஆட்சியாளருக்கு எப்படின்னா அறிஞருக்கும் அப்படித்தான் இல்லையா? இப்போ அறிஞரோட முரண்படலாம். அப்போ அறிஞர் என்ன செய்யணும்? குரான் சொன்ன அடிப்படையில் விளக்கம் கொடுக்கணும். அவர் அறிஞருடைய விளக்கம் தவறுன்னு நம்ம குரான் சொன்ன அடிப்படையில் நிரூபிச்சுட்டா அந்த அறிஞருமே தன்னுடைய நிலைப்பாடு மாற்றித்தான் ஆகும். ரெண்டு பேருக்குமே, அது அறிஞருக்கும் நமக்கும் சரி, இல்லை ஆட்சியாளருக்கும் நமக்கும் சரி, ரெண்டு பேர் மேலுமே குரான் சொன்னாதான் தீர்ப்பு கொடுக்கும், அல்லாஹ் ரசூல் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த கீழ்ப்படிதல் பார்த்துங்க, அத்தியுல்லா, அல்லாவுக்கு கீழ்ப்படிதல், இது அன்கண்டிஷனல், நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல்.
அதே போல் அத்தீஉர் ரசூல், இதுவும் அன்கண்டிஷனல், ரசூல்லாவுக்கு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். ஆனால் ஆட்சியாளருக்கு வரும்போது அத்தீஉ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தலை. அப்போ ஆட்சியாளருக்கு அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ்ன்றது கிடையாது, நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல்ன்றது கிடையாது. ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிங்கிறது நிபந்தனை அடிப்படையில் தான். நீங்கள் எங்களுக்கு வந்து இஸ்லாமை நடைமுறைப்படுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம், அதுதான். அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி ஏற்ற உடனே மஸ்ஜித் நபியில் நபியோடைய பள்ளியில் வச்சு சொல்கிறாங்க. அதே தான் உமர் ரலியல்லாஹு ஆட்சி ஏற்ற உடனே மஸ்ஜித் நபியில் வச்சு சொல்கிறாங்க, நான் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் செயல்படுற வரைக்கும் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஆட்சியாளர் மட்டும் இல்லை, அறிஞர்களும் கூட இதை அப்படியே மாற்றி விட்டு பேசுகிறாங்க. ஆட்சியாளர் என்ன பண்ணாலும் பேசக்கூடாது. அப்போ ஆட்சியாளர்கிட்ட யார் நன்மையை செய்வாங்க? தீமையை தடுப்பாங்க, அறிஞர்கள் தடுப்பாங்க. எங்கே தடுத்தாங்க? நடந்துகிட்டே தான் இருக்குது தீமை. தடுத்தீங்கன்னா அது நின்றுக்கணுமே, இல்லை அட்லீஸ்ட் உங்கள் முயற்சியாவது வெளிப்பட்டுருக்கணுமே. ரகசியமாக செய்கிறாங்க. ரகசியமாக செய்கிறத மார்க்கம். ப்ரைவேட்டாக அட்வைஸ் பண்ணுறதுக்கும் சீக்ரெட்டாக அட்வைஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தனியாக சொல்கிறதுக்கும் ரகசியமாக இயங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது இந்த இடத்துல உலில் அம்ர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? மறுபடியும் கேட்குறேன், இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. உலில் அம்ருங்கிறது யார்? யார் கட்டளையிடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களோ அவர் அம்ரு கொடுக்கக்கூடிய, அம்ருனா கட்டளை, கமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் உலில் அம்ர். அது யார்? ஆட்சியாளர், அமீர். அமீருடைய பன்மை தான் உமாரா. அதில் அறிஞர்கள் வருவாங்களா? உலமா வருவாங்களா? நார்மலாக வரமாட்டாங்க. உலமா வந்து கவர்மெண்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறாங்க, காதியாக இருக்கிறாங்க, அப்போ வருவாங்க. ஏன்னா அப்போ அவங்க கவர்மெண்ட்டுடைய ஒரு அங்கம், அப்போ வருவாங்க. கவர்மெண்ட்டுடைய அவங்க தீர்ப்பு வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டுடைய கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட், அதை வந்து லீகலாக என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஸிபிளாக அதை கொண்டு வர முடியும். இல்லைன்னா போலீஸை விட்டு மிலிட்ரி விட்டு ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்போ உலமா ஜென்ரலாக இதில் வரமாட்டாங்க. எப்போ வருவாங்க? அவங்க அரசுடைய ஒரு அங்கமாக இருக்கும்போது வருவாங்க. சரி, அப்போ இல்லைங்க கீழ்ப்படிதல்னால கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல் யாருக்கும் கிடையாது. எதுவுமே தக்லீதுக்கு எதிராக, கண்மூடித்தனமான கீழ்ப்பட்டதுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் குரான் சொன்னால நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதில் இந்த ஆயத்துமே ஒரு ஆதாரமாக தான் பார்த்துருக்கோம். அப்போ அறிஞர்களை கேள்வியே கேட்கக்கூடாது இன்றைக்கி பேசுகிறாங்க பாருங்கள், சலஃப் மனேஜ்னு சொல்லிட்டு. அது சலஃப் மனேஜே அல்ல. குரானில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்ட பிறகு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் சலஃப் மனேஜா? சலஃப் அப்படியா இருந்தாங்க? இல்லையே, சலஃப் வேறு மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு மத்தியில் சலஃப் மனேஜ் சொல்லக்கூடியவங்க இதை மாற்றி திருச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது? பொதுமக்கள் சலஃப் மனேஜை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு பேர் சலஃப் மனேஜா அப்படின்றாங்க. இந்த தலைப்பில் புகாரிலும் சஹீஹ் புகாரிலும் சஹீஹ் முஸ்லிம்லையும் ஆட்சியாளருக்கு கீழ்ப்படுகிறது, ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அது எல்லா ஹதீஸுக்கும் பொதுவாக ஒரு ஹதீஸ் சொல்லலாம். இந்த ஹதீஸ் இந்த எல்லா ஹதீஸுக்குமான ஒரு சாராம்சம்னு சொல்லிடலாம். உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஹதீஸ். நாங்கள் ரசூல்லா கிட்ட பையத் செஞ்சோம், சமபத்தா செய்யறதாக, செவியுறுவோம் கீழ்ப்பெறுவோம் என்று ரசூல்லா கிட்ட பையத் செஞ்சோம். அப்போது அது எப்படின்னா, நாங்கள் வந்து நல்லா சக்தியாக இருக்கும் போதும் சரி, பலகீனமாக இருக்கும் சரி, அதாவது வலுவோடு இருக்கும்போதும் சரி, பலகீனமாக இருக்கும்போதும் சரி கீழ்ப்படிவோம். வேறு கஷ்டமான நேரங்கள்லையும் கீழ்ப்படிவோம், நம்ம வந்து சுலபமான நேரங்கள்லையும் கீழ்ப்படிவோம். எங்களில் ஒருத்தரை விட இன்னொருத்தரை நாங்கள் முக்கியமாக பார்க்க மாட்டோம். தொடர்ந்து வருது, நாங்கள் ஆட்சியாளரை எதிர்த்து போர் புரிய மாட்டோம், ஆட்சியாளரை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய மாட்டோம் அப்படின்னு நிறுத்திடல. ஹதீஸ் தொடருது. என்ன சொல்கிறாங்க? ரசூல்லா கிட்ட நாங்கள் இப்படி தான் பயிற்சி செஞ்சோம், ஆட்சியாளருக்கு எதிராக நாங்கள் போக மாட்டோம், ஆட்சியாளரிடத்தில் குஃப்ருன் பவாஹுன், தெளிவான குஃப்ரை பார்க்காது. அதுவும் தொடர்ந்து வருது. குஃப்ருன் தெளிவான குஃபுர், அதற்கான அல்லாஹ்விடமிருந்து வந்த ஆதாரத்தை பார்க்காத வரை நாங்கள் வந்து ஆட்சியாளருக்கு எதிராக போக மாட்டோம், ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சியாளர்கிட்ட குஃப்ருன் பவாஹுன், தெளிவான குஃபுர் இருந்தால் கிளர்ச்சி செய்யும், அது வரைக்கும் கிளர்ச்சி செய்யக்கூடாது. அது குஃப்ருங்கிறதுக்கு வந்து எந்த அடிப்படையில் முடிவு எடுக்கணும்? அல்லாஹ்விடமிருந்து வந்த ஆதாரம் இருக்கணும், அதாவது குரான் சுன்னா இருக்கணும். ஹவாரிஜ் மாதிரி அவங்களுடைய சொந்த விளக்கத்தை போட்டுட்டு ஆட்சியாளர்கிட்ட குஃபுர் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. குரான் சுன்னாலேருந்து உங்களால் தெளிவாக நிரூபிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம்.
இப்போ இங்கே இந்த ஹதீஸ் தான் இந்த எல்லா ஹதீஸினுடைய சாராம்சம். ஆட்சியாளருக்கு எதுவாக இருந்தாலும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது. இந்த குஃப்ருன் பவாஹன் இந்த வார்த்தை தெளிவாக விளங்கிக்கணும். முதல்ல இந்த இடத்துல குஃப்ருன்னு தான் சொல்லியிருக்கு, பொதுவாக தான் சொல்லப்பட்டு, ஜென்ரலாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அல் குஃப்ருன்னு சொல்லி இது வந்து குறிப்பாக நிறுத்தப்படலை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஹதீஸ் வந்து வெவ்வேறு வார்த்தைகளோடு வருது. முஸ்னத் அஹ்மதில், சஹீஹ் இப்னு ஹிப்பானில் வேறு வார்த்தைகள் வருது. குஃப்ருன்ற வார்த்தைக்கு பதிலாக துல்முங்கிற வார்த்தை வருது, ஃபிஸ்க் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதாவது ஆட்சியாளர்கிட்ட தெளிவான துல்மை பார்க்காத வரை நீங்கள் வந்து அவருக்கு எதிராக போகக்கூடாது. ஆட்சியாளர்கிட்ட தெளிவான ஃபிஸ்குனா என்ன? பாவம், தொடர்ச்சியாக பாவத்திலே இருக்குது, எப்பயாவது நடக்கிற ஒரு பாவம் இல்லை. ஃபிஸ்கு செய்கிறவனுக்கு தான் ஃபாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சியாளர்கிட்ட நீங்கள் வந்து பெரிய பாவத்தை தொடர்ந்து நடக்கக்கூடிய பாவத்தை பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்சியாளருக்கு அது வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது, அப்போ பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த குஃப்ருன்ற வார்த்தை வெவ்வேறு இந்த புகாரி முஸ்லிமில் இந்த வாசகத்தோடு இருக்குது. முஸ்னத் அஹ்மதில் குஃப்ருன்ற வார்த்தைக்கு பதிலாக வேறு வார்த்தை வருது. சஹீஹ் இப்னு ஹிப்பானில் குஃப்ருங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேறு வார்த்தை வருது. அதில் என்ன வார்த்தைகள்? துல்முங்கிற வார்த்தையோ ஃபிஸ்க் என்ற வார்த்தையோ தான் வருது. அப்போ ஆட்சியாளர்கிட்ட நீங்கள் தெளிவான துல்மை பார்க்காத வரைக்கும் ஆட்சியாளர் கீழ்ப்படியும். பார்த்துட்டிங்கன்னா கீழ்ப்பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கிளர்ச்சி செய்யணும்னு செய்யலாம், செஞ்சாகணும்னு கட்டாயம் இல்லை, செய்யலாம். உங்களுக்கு அந்த வலிமை இருக்குதுன்னா செய்யலாம். அவரை மாற்றுறதுன்னா அடித்து அந்த ஆட்சியாளரே கரெக்ட் பண்ணி செய்வோம் வைக்கலாம், இல்லை அந்த ஆட்சியாளரை மாற்றிட்டு வேறு ஆட்சியாளர் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து முஸ்லீம் நாடுகளுக்குள்ளே, நம்ம நாட்டை பற்றி பேசல. இது வந்து முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளில் முஸ்லீம் ஆட்சியாளர் இருக்கிறாரு, அவருக்கான சட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஹதீஸில் என்ன இருக்குது, குரானில் என்ன இருக்குது, அதை நம்ம பேசுகிறோம். இது வந்து ஒரு அகாடமிக் டிஸ்கஷன். இது வந்து ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தூண்டுறதுக்கான டிஸ்கஷன். இதனுடைய சட்ட ரீதியான நிலைப்பாடு என்ன, சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹதீஸில் இப்படி மாற்று வாசகங்கள் வருதுன்ற போது நம்ம கவனிக்கணும். 3 விஷயங்களை கவனிங்க. ஒன்று, இங்கே வந்து அல் குஃப்ருன்னு வரல, அது ஒரு பக்கம் விட்டுடுங்க. குஃப்ருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம இதுக்கு முன்னாடி இந்த 2 வகுப்புகளில் பார்த்துருக்குறோம். குஃப்ருங்கிற வார்த்தை வந்து என்னென்ன அர்த்தங்களில் வரும்? அல்லாஹ்வுடைய நன்றியை மறக்க, சுக்குருங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதமாகவும் வரும். அந்த எதிர்ப்பதமாக வரும்போது பாவத்துக்கும் குஃப்ருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். பாவம், பெரும்பாவம், அநீதி, இது எல்லாத்துக்குமே குஃப்ருங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படும். அப்போ அந்த அடிப்படையில் ஆட்சியாளர்கிட்ட நீங்கள் குஃப்ரை பார்த்தால் என்று சொல்லும்போது, ஆட்சியாளர்கிட்ட நீங்கள் வந்து இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய விஷயத்தை பார்த்தாலும் சரி, அல்லது பெரும்பாவத்தை பார்த்தாலும் சரி, நீங்கள் அது வரைக்கும் செய்யக்கூடாது, அப்போ அதுக்கு பிறகு செய்யலாம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்போ குஃப்ருங்கிற வார்த்தை தான் இங்கே பாயிண்ட்டு. குஃப்ருங்கிற வார்த்தை எந்தெந்த அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஹதீஸே வேறு வாசகங்களில் வருது. குஃப்ருங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஃபிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது அப்படிங்கிறப்போ, அப்போ ஆட்சியாளருக்கு எல்லா நேரங்களையும் கண்முடித்தனமாக கீழ்ப்படியணுன்ட்டு இல்லை. ஆட்சியாளர்கிட்ட நீங்கள் வந்து வெவ்வேறு வகையான குஃப்ரை பார்க்கலாம். இஸ்லாமிய விட்டு வெளியேற்றக்கூடிய குஃப்ராக இருக்கலாம், அல்லது வேறு வகையாக இருக்கலாம். அப்படி பார்த்தா அந்த நேரத்தில் ஆட்சியாளர் கீழ்ப்படியது இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிடுறாங்க, கீழ்ப்படிதலுங்கிறது எதில்? அல் மஅரூஃப், நன்மையான விஷயங்களை தான். மாசி அல்லாஹ்வுக்கு மாறி செய்கிற விஷயங்களில் ஆட்சியாளர் கீழ்ப்படிதல் இருக்கா? கிடையாது. இந்த குஃப்ருன் பவாஹன் அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இப்னு ஹிப்பானில் சரியா என்ன வார்த்தை, நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், அது இப்போ கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்னு ஹிப்பானில் என்ன வார்த்தை வருது? மஅசியத்தன் லில்லாஹி பவாஹன். மஅசியா என்ற வார்த்தை, ஃபிஸ்கன் இல்லை, மஅசியா என்ற வார்த்தை வருது. மஅசியானா என்ன? மாறு செய்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர் மாறு செய்கிறாருங்கிறது தெளிவான ஆதாரங்கள் அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சால் அப்படின்னு இருக்கு. முஸ்னத் அஹ்மதில் எப்படி வருது? இஸ்மின் பவாஹ் என்று வருது. இஸ்ம் அப்படின்னா என்ன? பாவம். நம்ம குர்ஆனில் பார்க்குறோம் இல்லையா, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அந்த இஸ்மின்ற வார்த்தை இது முஸ்னத் அஹ்மது இது வருது. இதை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியில் காண்பிக்கிறாங்க. இது இந்தந்த வார்த்தைகளோடையும் இந்த ஹதீஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது பார்க்குறோம். லா தாஅத ஃபி மஅசியத்தின். மஅசியாவில் ஆட்சியாளருக்கு தாஅத் என்பது, இத்தாஅத் என்பது, கீழ்ப்படிதல் என்பது கிடையாது. இன்னம தாஅத்து ஃபில் மஅரூஃப். நிச்சயமாக கீழ்ப்படிதல், தாஅத் என்பது அல் மஅரூஃபில் தான், நன்மை என்று தெளிவான அறிஞ்சப்பட்ட விஷயங்கள் தான். இது சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அந்த ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ ஆட்சியாளர் எல்லாம் சொன்னாலும் கீழ்ப்படினோன்னு அப்படின்லாம் கிடையாது.